மதிப்புக்குரிய தளபதி சார் அவர்களுக்கு என்னோட 12வது மதிப்புகளை பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார். அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்த 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதை பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ரைட நம்மளோட தமிழகத்துல ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்துல இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாஸ்டர் படத்துல குட்டி ஸ்டோரியில ஒரு சாங்ல சொல்லியிருப்பாரு, ஹேட்டர்ஸ் ஆர் கோனா ஹெட் பட் இக்னோர் காம்லின்னு ஒரு லைன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அது மட்டும் அவங்களை இக்னோர் பண்ணிடாதீங்க, இக்னோர் பண்ணி ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க உங்க சக்சஸ் உங்களுக்கு நீங்க கொடுக்கற கிரேட்டஸ்ட் ரிவெஞ்ச் எதுனா கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சு நீங்க அவங்களோட உங்க சக்சஸ் மூலியமா அவங்களை கில் பண்ணணும். உங்களோட சக்சஸும் ஸ்மைலும் தான் அவங்களுக்கு நீங்க தர கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் ஃபார் எவர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் அண்ணாவுக்கு வணக்கம். என்னை அழைத்து வந்த பரணி பாலாஜி அண்ணாவுக்கும் வெங்கடேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜில் நிற்க காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை நேசிங்க, உங்கள் உயிருக்கு மேலே நேசிங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் யாருமே இங்கே வர முடியாது. விஜய் அண்ணா தான் இங்கே இந்த வாய்ப்பளித்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச சொல்ல வாய்ப்பு கொடுத்த விஜயனுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வாய்ப்புகள் எனக்கு தவறிவிட்டது. ஆனால் அத்தனை வாய்ப்புகள் தவறி இந்த ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப நன்றி. விஜயனுக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.